எடுக்கணும் என்னாவும் சிங் சிங் லேசாக ஒரு ஜூமுக்கு டைம் செத்த நேரம் வரும். அடுத்தது அந்த எடுக்க ஜூம். ஒரு எந்த ஜூமும் கிடையாது. இங்கே பார்க்குறீங்க, அங்கே பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறீங்க, எதுவும் கிடையாது. ஐயா ஒரு ஜூம் இருக்குன்னு வச்சுங்க, சரி தெரியும் ஏதோ பஸ் வரும் தெரியுது, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறேன், பஸ்ஸு போயிடும். நான் கம்ப்யூட்டரில் தேடிக்கொண்டு நான் ஜூம் பண்ணிக்க வேண்டுமே, அங்கேருந்து மேனேஜர் வருவார், யாரோ மாதிரி தெரிகிறதே ஜூம். அப்பாட்ட சல்லு 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 சல்லுன்னு மாறுது. இந்த கண்ணு என்ன எவ்வளவு கலர், எந்த கலர்ஃபுல் திங்ஸ் எல்லாம் அந்த கண்ணுக்கு செத்த நேரத்தில் அங்கே இங்கே இருட்டில் பார்க்க முடியுங்க கண்ணால். இருட்டில் கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து பழகிட்டீங்கன்னா இருட்டுக்குள்ளே பார்க்க முடியுமே கண். என்ன இருக்கு கேமரா, எங்கே இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். காது, காது கேட்கறது, யார் பேசுறது எங்கேருந்து வருதுன்னு இல்லை, யார் பேசுறது எங்கேருந்து வருகிறது எல்லாம் தெரியும். பெரிய பிரச்சனை ஃபோனில் வந்துட்டு நான் யாருன்னு தெரியுதாங்க வாங்க, அதில் ஒரு கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருக்கும். இப்போ மொபைல்லாம் நம்ம காசு வேறு போகும்போது இருக்கு. நீங்கள் யாருன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்களேன், தெரியல யார் பேசுறது. ஒரு இசை, பெரிய ஒரு இசைஞானி கொண்டு வந்து எங்க நம்ம சுல்தான் பாய் மாதிரி மியூசிக் போட சொல்லுங்க. சுல்தான் பாய் பேசுற மாதிரி ஒரு மியூசிக் வருமா? சுல்தான் பாய் பேசுறதும் புரியுது, அவரு உமர் பேசுறதும் புரியுது. ஒவ்வொருத்தவங்க பேசுறதும் ஒவ்வொரு வித்தியாசத்தில் ஒன்று புரிய வைக்கிறான் இந்த காதுக்குள்ள. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். ஒரே மாதிரி குரல் கடிச்சுன்னா யாருன்னு கண்டுபிடிச்சோம். ஒய்ஃபு பேசுவாங்க, ஃபோனில் பண்ணுவாங்க, சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா, அது ஒரு ஒரு கேட்குறோம்ல நல்லா இருக்கீங்களா இல்லையோ நான் கேட்டு போகிறேன்ல, அந்த மாதிரி பேசிட்டு இல்லாமல் ஒரு ஓப்போட பேசக்கூடிய இவங்கன்னு தெரிய வைக்கிறாங்களே, இந்த காதின் சிறப்பு. இந்த செவி கேட்குது. இந்த காது இன்னொன்று செய்ய பேலன்ஸ் பண்ணுறது. 2 இடத்துல ஒரு திரவம் இருக்கும், அந்த திரவம் மூலமாகத்தான் நீங்கள் நிற்கிறது பேலன்ஸ் பண்ணுது. இந்த மூக்கில் சைனஸ்க்காக ஒரு திரவம் இருக்குது, சைனஸ் இருக்குது. அதுதான் உங்களை என்ன பண்ணுது, உங்கள் தலை வெயிட் இல்லாமல், தலைக்கணும் சொல்லலை, இந்த தலையோட அந்த எலும்புகள்லாம் வெயிட் தெரியாமல் தானே மூக்கில் உள்ள சைனஸ் பாதுகாக்குது. அது மாதிரி டோட்டல் உங்களோட பாடியோட பேலன்ஸை காதில் உள்ள இந்த திரவம் பாதுகாக்குது. அந்த காதில் உள்ள திரவத்தோட லேசாக அந்த டைல்யூட் அந்த கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சதுன்னா உங்களால் நிற்க முடியாது, தலைகள் விழுந்துருவோம், இப்படி தாண்டிடுவோம். என்னோட மனைவிக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, அல்லாவுடைய கிருபை கொண்டு அவங்க காப்பாற்ற இது பண்ணியிருக்கான், அல்லா தஆலா சரியாக்கிட்டான், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த மாதிரி காதுக்குள்ளே இருக்கு, இந்த மூக்குக்குள்ளே இருக்கு, ஒன்று இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். உடம்புக்குள்ள உள்ளர ஒரு பெரிய அதிசயம் நடந்துட்டு இருக்கு. வயிற்றுக்குள்ள மிகப்பெரிய அதிசயம் நடந்து கொண்டு இருக்குது. சாப்பிட்றோம், இது வரைக்கும் சொல்லுவோம் ஹாங்குவோம், அதுக்குள்ள உள்ள போனால் எதுவும் தெரியாது. என்னென்ன போடுறோம், நமக்கே வேதனையா இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் போடுறோம்ல, சக்கை ஆக்கி கொண்டு வருது. எப்படி கொண்டு வருது? ஒரு குழந்தை அழுகுது, ஒரு குழந்தை காசை முழுங்கிட்டு அழுகுது, நான் வயிறு வெடிச்சு போயிடும், நான் சாக போறேன், எங்க ஸ்கூல்ல சொன்னாங்க காசை முழுங்கினா காசு மரம் முளைக்குன்ட்டு, நான் செத்து போயிட போறேன், எனக்கு பயமா இருக்கு, அது இதுன்னு ஒவ்வொன்று அழுகுது. அப்ப நான் கெஞ்சிறேன், ஒன்னும் ஆகாதுமா, காலையில வந்துருமா, பெசாம விடு. இல்ல எங்க ஸ்கூல்ல சொன்னாங்க மரம் முளைச்சிடும், நான் சாக போறேன். சரி ஒரு ஐடியா செய்யலாம்னு சொல்லிட்டு 300 காசை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த வயிற்றுக்குள்ள கையை வச்சு காசே வந்துரு தியா வந்துருச்சு பத்தியா, இதுக்கு போய் அழுவுறிய. அந்த குழந்தைக்கு சந்தோஷம், இந்த காசு வந்துருச்சியா, டப்புக்குன்னு அதையும் போட்டு முழுங்கிட்டு இன்னொரு தடவை செய்யுங்க, அதுவும் வரும். அல்லாஹ் அக்பர், அதுவும் சேர்ந்து வரும். சுப்ஹானல்லாஹ். அதான் அல்லாஹ்வுடைய என்னத்தை போட்டால். இப்ப அந்த சோறு செரிக்கிறதுக்கு, ஆகாரம் செரிக்கிறதுக்கு ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வேணுமா, அந்த ஆசிட் வந்து தோலை கரிக்கிடுமா. ஆனா அந்த தோல்ல இருந்து ஆசிட் உருவாக்கணும் அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு தடவையும் அந்த வயிற்றில் உள்ள தோல்களை மாற்றி 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 செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வயிற்றுக்குள்ள நடக்குது. உங்களோட லிவர் அது என்ன அப்படி எல்லாத்தையும் மாற்றுது, ரத்தத்தை சுத்தம் செய்யுது. உங்களுடைய இரைப்பை அது என்னென்ன வேலை செய்யுது, கல்லீரல் மண்ணீரல் எதுவுமே இருக்கிறதா என்னன்னு தெரியாது, அது பாட்டுக்கு அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. சிறுநீரகம் அது ஒழுங்கா வேலை செய்யலன்னா கதி என்ன இருக்கும். கிட்னி என்ன பண்றாங்க, ஒரு வயசானவர் ஒரு 60 வயசு அதுக்கு மேல அவருக்கு யூரின்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனோன்னே அவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு உங்களுக்கு, நீங்க போகலான்னு சொல்லிட்டு பில்லு கொடுக்குறாரு. 65,000-70,000 ரூபாய் இருக்கு. அதை பார்த்தோன்னே கிழமை அழுகுறாரு. ஏங்க அழுகுறீங்க, அழுவாதீங்க, நீங்க இப்பதான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கு, அழுவாதீங்க, ஒன்றும் பண்ணல, காசு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை சமாதானப்படுத்திட்டு ஏங்க அழுவாதீங்கன்னு சொல்லும் போது, அதுக்கு இல்லைங்க,
இந்த 60 வயசுக்கு பிறகு எனக்கு ஒரு லேசாக பிரச்சனை வரும்போது, இந்த யூரினுக்கு எனக்கு பிரச்சனை வரும்போது நீங்கள் எல்லாம் சரி பார்த்துட்டு எனக்கு 70,000 பில்லு கொடுத்தீங்க. சுபஹானல்லாஹ், 70-60 வயசு வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த யூரினை போக வச்சானே, அந்த அல்லாஹ்வுக்கு நான் என்ன பரிசு கொடுக்க போறேன்? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அது பாட்டு யாரும் எதிர்பார்க்கல, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அது பாட்டு வந்துட்டு இருக்கு. அனைத்தையும் பராமரிக்கக்கூடிய அந்த ரப் இருக்கானே, அவனுக்கே எல்லா புகழும். தோல் தோல் ஒரு அற்புதம். இந்த வேர்வை நாளங்கள்லேருந்து வேர்வை வருத மனிதனுக்கு அது மிகப்பெரிய சிறப்பு. யாராவது பூனைக்கு வேத்து பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நாய்க்கு வேத்து, மனிதனுக்கு மாத்திரம்தான் வேறு வரும். அது ஒரு சிறப்பு. அதனால தான் நமக்கு இந்த உடம்பு தோல் மென்மையாக இருக்கிறதுக்கு காரணம், இந்த தோல் அந்த போர் என்ற அந்த நுண்ணிய துவாரங்கள் வழியாக வியர்வை வருகிறது, அந்த கேத்தரின் வெளியாகிறது. அது மூலமாக தான் நம்மளுக்கு அதை தொழுவும் போது, குளிக்கும் போது, கழுவும் போது அது போயிட்டு அந்த தோல் மென்மையாக இருக்குது. இந்த நுண்ணி அந்த வியர்வை நாளங்கள் இல்லாட்டினா நம்ம தோல் என்னாவும் டைனோசர் தோல் மாதிரி போயிடும், தோலையே தூக்க முடியாது நமக்கு. அந்த மாதிரி தான் அதுக்கு நுண்ணிய துவாரங்கள் வச்சுருக்காங்க. அந்த நுண்ணிய துவாரங்கள் தான் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸு, கின்ஸ்லாம் போட்டு அடைச்சிக்கிட்டு நிற்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பருவம் வந்தோடனே டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் தோலில் இயற்கையாகவே அந்த தோலில் மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். நுரையீரல் இருக்க, அது இந்த ஆக்சிஜன் எடுக்குது. நுரையீரலுக்குள்ளே என்னன்னா பையா லட்சக்கணக்கான பைகள் இருக்கும். ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய நுரையீரல் எடுத்து நல்லா அயன் பண்ணி, இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் அயன் பண்ணிங்கன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸ் இருக்கும் ஒரு மனிதனுடைய நுரையீரல். அதுக்குள்ளே அந்த பையா வச்சு அதிலெல்லாம் ஆக்சிஜனை சேர்த்து வச்சு மனிதன் செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா செஞ்சு வச்சுருக்காங்க அந்த நுரையீரலுக்கு. மண்டவோடு 29 வகை எலும்புகள் சேர்ந்தது இந்த மண்டவோடு. அது எங்கே நிற்கிது, என்ன ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க, எப்படி நிற்க வைக்கிறாங்க, அது ஒரு சின்ன ஒரு தண்டோடத்தில் நிற்க வைக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கை, இந்த ரோபோட் கைன்னு வந்திருக்கு. இந்த கை என்ன பண்ணுது? ரோபோட் தயாரிக்கிறோம், அந்த கையை தயாரிக்கிறோம். ஆச்சரியப்படுறதெல்லாம் இது எப்படி முடியுது? ரோபோட் கை என்ன பண்ணும்? அதுக்கு வெயிட் எடுக்க தெரியாது. இவ்வளவுனா இப்போ ஒரு இந்த இது எடுக்கணும்னா, இந்த பாட்டில் எடுக்கணும்னா இந்த பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி இந்த கையை வளைக்கணும்னு தோணாது. அது விடான்னு தட்டிட்டு போகும். இப்படி பிடிச்சா கச்ச 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 நம்பும். அதுக்கெல்லாம் ரோஸெல்லாம் கொடுக்க முடியாது. ரோஸுக்குன்னு ஒரு கையை தயாரிக்கணும், பாட்டிலுக்குன்னு ஒரு கையை தயாரிக்கணும், இரும்புக்குன்னு ஒரு கையை தயாரிக்கணும். இந்த கை ஒன்றும் மண்ணாங்கட்டி. இதை எடுக்கலாம், ரோஸ் எடுக்கும், கல்லை எடுக்கும், காரத்தள்ளும், ஒரே மாதிரி கை. இந்த மாதிரி எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரோபோட் கையை தயாரிக்கிறவன் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நகம் எதுக்கு இருக்கு? இந்த நகமும் முடியும் ஒரே மூலக்கூறு. இந்த நகமும் முடியும் ஒரே மூலக்கூறு. நகத்துக்கு பதிலாக முடியும், முடிக்கு பதிலாக நகம் இருந்தால் என்ன இருக்கும்? நீங்க சாப்பிட முடியுமா? என்னை விட்டுவிட்டு சாப்பிட்டுட்டு விரல் சுத்த முடியுமா? ஒன்றும் முடியாது. இந்த முடி இருக்க, தலைமுடி, இமை, புருவம் எல்லாம் ஒரே மாதிரி, எல்லாம் ஒரே முடி தானே. என்ன ஆகுது? தலைமுடி நிறைய வருது சில பேருக்கு, எனக்கு இல்லை பொதுவா. புருவம் அது ஒரு மாதிரி இருக்கு. இமை என்ன பண்ணுது? வளைஞ்சு கொடுக்குது. இமை வளைஞ்சு கொடுக்குது. என்ன பண்ற அல்லாஹ் தஆலா? என்னுடைய அடியானுக்கு இந்த முடி பாதுகாக்கணும், அவனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, வளைஞ்சுக்கோ. சுபஹானல்லாஹ். மாத்தி தலையில இமையும், இமையில தலை இருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்கும்? கார் ஓட்ட முடியுமா? மோட்டர் பைக் ஓட்ட முடியுமா? ஹெல்மெட் போட முடியுமா? யாரோ வர்ற மாதிரி தெரியுது. என்ன பண்ணிருக்காங்க? எவ்வளவு அழகா நேர்த்தியா வச்சிருக்காங்க அந்த முடிய. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கே, அது பெரிய அபாரம். நோய் எதிர்ப்பு சக்தி